परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गभद्रगणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्तदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुराणाः தேவாய தஸ்மை நம. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் இந்த உலகம் என்னிடமிருந்தே தோன்றி என்னிடத்திலே இருந்து என்னிடமே இறுதியில் வந்தடைகின்றன. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெருமைகளும் விசேஷமும் என்னை சேர்ந்தது. உலகத்தில் யாராருக்கு என்ன சிறப்பு ஆற்றல் இருக்கின்றதோ அவை அனைத்தும் என்னை சேர்ந்தது என்று பகவான் கூறினார். இந்த என்னிடமிருந்து நான் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது 7 விதமான மகரிஷிகளை படைத்தேன். பிருகு முதலிய மகரிஷிகள் 14 மனுக்களை படைத்தேன். அவரிடமிருந்து இந்த பிரஜைகள் தோன்றியது. அதில் ஒரு மனுதே வைவஸ்வர சொல்லிப்பார். நம்ம சங்கல்பம் பண்ணும்போது சொல்லுவாங்க, வைவஸ்வர மன்வந்தரே கலியுக பிரதமரசே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல மீண்டும் பகவான் இதில் இறுதியாக நம்ம பார்த்தது மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படின்னு சொல்லுவார். அதாவது பெரிய பெரிய மகரிஷிகள் அவர்கள் ஞானிகளாக இருந்தாலும் என்னிடத்தில் மனதை வைத்து அல்லது என்னிடத்தில் கருத்தை வைத்து அவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள். இதுதான் எங்கள் இடத்துல பகவான் கூற விரும்புகிற கருத்து. என்னிடத்தில் அவர்கள் மனதை வைத்து நிறைநிலையை அடைந்தார்கள், கருத்தை வைத்து அப்படிங்கிறார். அதே இந்த இடத்துல மச்சித்தாகனா என்னிடம் சித்தத்தை உடையவர்கள், பரமேஸ்வரனாக என்னிடத்தில் சித்தத்தை உடையவர்கள். இந்த இடத்துல ஜீவேஸ்வர ஐக்கியம் ஞானம் பெற்று இவர்களுடைய மனமானது எல்லாம் பரமேஸ்வரன் தான், அனைத்துக்கும் பரமேஸ்வரன் அதிஷ்டானமாக இருக்கின்றார் என்று சித்தத்தை உடையவர்கள். சித்தம்னா அந்த இடத்துல மனம். இன்னொன்று சொல்லுவாங்க, மனம் புத்தி சித்தம்னா மெமரி ஞாபகம். அந்த இடத்துல எந்த நேரமும் ஈஸ்வரனை மறக்காமல் அனைத்தும் பரமேஸ்வரன் தான் இருக்கின்றார் என்ற ஐக்கிய ஞானத்தை சித்தத்தை உடையவர்களாக இருப்பவர்கள். இந்த இடத்துல அர்த்தம். ஆகையினால நம்முடைய மனம் சித்தம்னா மனமே இறைவனால் படைக்கப்பட்டது தான். மனம் எங்கு சொல்லிக்கணும், எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார் என்றால் மனம் எங்கு சென்றாலும் அது இறைவனிடம்தான் செல்கின்றது. இறைவனிடமிருந்து நம்ம வாழ்க்கையோ மனமோ எண்ணமோ தனித்து இருப்பதில்லை. ஒன்றும் இந்த மனம் நித்திய பொருள்களை நாடும், அதுவும் இறைவனால் வகுக்கப்பட்டது. இனி ஒன்று, இந்த மனம் அனித்திய பொருள்களை நாடும், அது மாயையால் வகுக்கப்பட்டது. மனம் அனித்திய பொருள்களை நாடும் பொழுது அனித்தியமான சுபாவத்தை அடையும், சம்சாரத்தை அடையும். அதே சமயத்தில் மனம் நித்திய பொருள்களை நாடும்போது நித்தியமான ஒரு தன்மையை அடையும். அதே என்னுடைய சாரம். ஆக இந்த மாயையில் நம்முடைய எல்லாமே இறைவன் சொரூபந்தான். ஆனால் அதிலேயே நித்தியமானது அனித்தியமானதுன்னு இருக்கு. இந்த இடத்துல மச்சித்தாகன்னா இறைவன்தான் ஐக்கியம், இறைவன்தான் எங்கும் இருக்கின்றார் என்ற முடிவை உடையவர்கள். அவர்கள் என்ன மனம் மட்டுமல்ல மத்கத பிராணாக
பிராணன் முதலிய 10 இந்திரியங்களை இது குறிக்கும். இவருடைய அனைத்தும் இந்திரியங்களும் இறைவனை குறித்தே விழித்து இருக்கின்றது என்கிறார். ஒவ்வொரு இந்திரியமும் ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அனைத்து இந்திரியங்களை அனைத்தும் இறைவனிடமிருந்து தான் இருக்கின்றன. காது எதை கேட்டாலும், கண் எதை பார்த்தாலும், எதை தொட்டாலும் இந்திரியங்கள் தான். அந்த இந்திரியம் அனைத்து கடவுளிடமிருந்து விலகி இருப்பதில்லை. இந்திரியங்களுடைய செயல்கள் அனைத்தும் இறைவனுடையது தான். அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, மச்சித்தாகன்னா ஆத்மாதான் எல்லா இடத்திலும் இருக்கின்றது. ஆனால் ஆத்மா அனைத்திலும் சம்பந்தமில்லாமல் சாட்சி சொரூபமாக இருக்கின்றது என்ற ஞானத்தில் இவர்கள் இருப்பவர்கள். ஆக அந்த விவகாரத்தில் நம்ம செய்யும் பொழுது அது விவகாரத்தை செய்யாததுனால நமக்கு ஞானத்துக்கு தடை வராது. விவகாரம் செஞ்சால் ஞானத்துக்கு தடை என்கின்ற அர்த்தம், என்கின்ற எண்ணம் இங்கு தேவை இல்லை. அதே இந்த இடத்துல பகவான் சொல்ல விரும்புகிறார். ஆத்ம ஞானத்துக்கு விவகாரம் என்பது இங்கு தடையில் இருப்பது தடை இல்லை. அதனால் விவகாரத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மட்டும் ஞானத்தை அளிக்கப் போவதில்லை. ஞானத்துக்கு தடை விவகாரம் இல்லை. ஞானத்துக்கு தடை எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். ஞானத்துக்கு தடை செய்யக்கூடிய சக்தி இந்த உலகத்திற்கு எதுவும் இல்லை, யாரும் கிடையாது. ஆனால் நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால மற்றவங்கள சூழ்நிலைகளை தடையாக நம்ம நினைக்கிறோம். அதனால் ஞானம் என்பது சொதசித்தாக தானாக ஒளிர்வரக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கைங்கிறது வேற, விவகார வாழ்க்கைங்கிறது வேற என்பது அல்ல இந்த இடத்துல. அதே இந்த இடத்துல சொல்கிறார், கோவில் பூஜை அந்த இடம் மட்டும் இறைவனுடையது இல்லை. பார்க்கிற எல்லா இடத்திலும் இறைவனிடம்தான் இருக்கின்றான். எதுவுமே இறைவனிடமிருந்து வேறு அல்ல. ஏன்? அனைத்தும் ஆத்மாவில் தான் இயங்குது. அப்போ ஆத்மாவை பிரிஞ்சு எதுவும் எங்கும் இருக்க முடியாது. அனைத்திலும் ஆத்மஸ்வரூபந்தான், அனைத்தும் ஆத்மஸ்வரூபத்தால் தான் இருக்கின்றன என்று இவர்கள் தன் வாழ்க்கையை உணர்ந்து தெளிந்து ஞானத்துக்கு தடையாகிய அஞ்ஞானத்தை நிவர்த்தி செய்தவர்கள். ஆக நமக்கு ஏதோ ஒன்று டிஸ்டர்பாகுது, ஏதோ ஒன்று ஆகுதுன்னு சொன்னால் அது நமக்கு அஞ்ஞானந்தானே ஒழிய சூழ்நிலை அல்ல. அது ஆத்ம ஞானத்தில் பேர் சொல்லுவோம்ல, நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு போக போகிறேன், எல்லாமே எனக்கு தடையாக இருக்குது, அது தடை அல்ல. ஞானத்துக்கு தடை அஞ்ஞானம். அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டால் ஞானம் எப்பொழுதுமே விழுகின்றன என்று உணர்ந்து இவர்கள் ஞான நிஷ்டையை, ஆத்ம ஞானத்தை உடையந்து என்ன செய்கிறார்கள்? கதையந்த ஒருவர் என்னை பற்றியே போதித்து கொண்டு இருக்கிறார்கள். இறைவனை பற்றிய அறிய வாழ்கிறார்கள். இறைவனை பற்றி அவர்கள் நினைக்கிறார்கள். மாம் கதையந்தக, என்னுடைய பெருமையை பற்றியே போதிக்கிறார்கள் சொல்றார். இந்த இடத்துல போதனைங்கிறது வகுப்பில் நடப்பது போன்று தெரியாதவர்களுக்கு போதிப்பது, தத்துவ விசாரமானது செய்தல். இந்த இடத்துல பேசுவதுங்கிறது கடவுளினுடைய மகிமைகளையும், கடவுளினுடைய லீலைகளையும், கடவுளினுடைய பலத்தையும் பக்தியையும் பற்றி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் விவாதித்து கொள்கிறார்கள். அதனால் என்னை பற்றிய தத்துவத்தை பேசுவதிலும் போதையந்த, இந்த இடத்துல கதையந்தகன்னா என்னுடைய மகிமைகளை, பெருமைகளை பற்றி போதிப்பதிலும் அவர்கள் மகிழ்ச்சியை அடைகிறார்கள் சொல்கிறார்.
அதாவது யாரெல்லாம் இவர்கள் தித்திக்கும் திருப்தியை, சந்தோஷத்தை அடைகிறார்கள் சொல்கிறார். அதனால் இந்தந்த இடத்துல எதை நம்ம என்னை பற்றி நினைத்து கொண்டு என்னை பற்றியே சிந்தனைகளை செய்து கொண்டு இருக்க இடத்திலேயே அவர்கள் எது செய்தாலும் அவர்கள் சந்தோஷமாக தன்னுடைய கடமைகளை செய்கிறார்கள். திருவாசகம் முற்றோதல்ங்கிறது பக்தியை குறிக்கும், அதிலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தத்துவ விசாரத்தை பற்றி போதிப்பது, கேட்பது, அதிலும் சில பேர் மகிழ்ச்சியை அடைகிறார்கள். அதனால் ஒருவர் தனக்கு மிக பிரியமானவரோடு இருக்கும்போது, இப்போ நம்ம பிடிச்சவங்களோடு இருக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருதோ, அது மாதிரி இந்த உண்மையை உணர்ந்த ஞானிகள் இறைவனுடைய திருவடியில் இருப்பதாக நினைத்து கொண்டு அதை இறைவனை பற்றி ஆர்வமுடையவர்களாக இறைவனை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவனை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறன்னா என்ன? கதையந்தக பாடல், பஜனை, இறைநாமம், சிந்தனை, ஜபம், தியானம் இதுவும் குறிக்கும். இந்த இடத்துல போதையந்தன தத்துவ விசாரத்தையும் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் சொல்றார். ஆனால் அந்த இறைவனுடைய தத்துவ ஞானத்தை கூட பெற்றிருக்க வேண்டிய இந்த இடத்துல பெருமைகள், குணத்தை அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தத்துவ ஞானத்தை பெற்றிருக்க வேண்டிய அவசியமும் கூட இல்லாமல் எங்கெங்கெல்லாம் சிறப்பாக அழகு இருக்கின்றதோ அந்த அழகில் அவர்கள் இறைவனை பார்க்கிறார்கள் சொல்கிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தை ஞானிகளை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஜிக்ஞாசிகளை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். என்னை பற்றி ஜிக்ஞாசன ஞாதும் இச்சு, இறைவனை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறவர்கள். அதனால் தனக்கு தெரிந்ததை பிறருடன் பகிர்வதால் இவர்கள் இந்த ஞானத்தில் தெளிவை அடைகிறார்கள். அதனால் நமக்கு தெரிந்தது எவ்வளவுங்கிறது உபதேசிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரிந்தது எவ்வளவுங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லை, நமக்கு தெரிந்தவரை தெளிவாக புரிந்திருக்கிறோமா என்பது அடுத்தவர்கள் நம்மை கேள்வி கேட்கும் பொழுதுதான் நமக்கு எந்த அளவுக்கு கற்றிருக்கின்றோம், எந்த அளவுக்கு படித்திருக்கின்றோம் என்பது நமக்கு தெளிவாக தெரியுங்கிறார். அதனால் இந்த இடத்துல பிரம்ம அபியாசம் சொல்லுவாங்க. பிரம்மத்தை தெளிவாக அறிய சாதனைகளையும் தியானத்தையும் இவர்கள் செய்கிறார்கள். யாரை சொல்றாரு? என்னிடத்தில் சித்தத்தை வைத்தவர்கள், என்னிடத்தில் உயிரை அர்ப்பணித்தவரார், என்னை குறித்து அவர்கள் போதித்து கொண்டும் பேசித்து கொண்டும் யோசித்து கொண்டும் எப்பொழுதுமே அவர்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடைகிறார்கள் சொல்கிறார். என்னை பற்றியே போதிக்கிறாங்க, என்னை பற்றியே கேட்குறாங்க, என்னை பற்றியே கீர்த்தனை செய்கிறாங்க, இதில் அவர்கள் மகிழ்ச்சியை அடைகிறார்கள் சொல்கிறார். போதை என்றன்னா தான் அனுபவித்த சிந்தித்த பகவானுடைய குணத்தை போகிறார்கள் சொல்கிறார். அதனால் பகவானை பற்றி கேட்கறதுனால அவர்கள் பிரீதியை, சந்தோஷத்தை அவர்கள் அடைகிறார்கள் சொல்கிறார். எப்படி? ரமந்தி அப்படிங்கிறார். முன் சொன்ன அவர்கள் என்னிடத்தில் சித்தத்தை வைத்தவர்கள், என்னிடத்தில் வந்த பிராணன் இந்த இடத்துல இந்திரியங்களை, கண், காது, நாக்கு இந்திரியங்களை என்னிடத்தில் ஒதுக்கி என்னிடத்தில் உயிரை அர்ப்பணம் செய்தவர்கள் சொல்றார். என்னுடைய ஞானத்தை பற்றியும் பலத்தை பற்றியும் வீரியத்தை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் கீர்த்தனை பற்றியும் பேசிக்கொண்டு அதில் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படித்தானே தத்துவ விசாரத்தை செய்து கொண்டு தன்னிலையில் தான் இன்புற்று இருக்கிறார்கள். சில பேர் பக்தி பரவசத்தில் கீர்த்தனையில் ஈடுபட்டு கொண்டு
தன்னில் தான் அந்த உணர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறான் பகவான் சொல்கிறார். பொதுவாக சொல்கிறார், என்னிடத்தில் சென்ற உயிரை உடையவர்கள், என்ன வந்ததோ கண் முதல இந்திரியங்களை உடையவர்கள், இந்திரியங்களை என்னிடத்தில் ஒதுக்கி என்னிடத்தில் உயிரை அர்ப்பணித்தவர்கள்னு சொல்கிறார். தன்னுடைய இந்திரியங்கள் அனைத்து உடலையும் என்னிடத்தில் உயிரை அர்ப்பணித்தவர்கள் என்னுடைய ஞானம், பக்தி, சக்தி, வீரியம், குணம் இதனை பற்றி பேசிக்கொண்டு அவர்கள் திருப்தியை அடைகிறார்கள் சொல்கிறார். எப்படின்னா நிறைய உதாரணம் நிறையா பேர் அதை சொல்கிறாங்க, பாசியத்திலே சொல்கிறாங்க, அதை நானும் சொல்லுறேன். எப்படி தன்னுடைய காதலருடன் பேசிக்கொண்டு காதலை சந்திக்கும் பொழுது திருப்தியாக இருக்கிறார்களோ அப்படி இவர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறார். ஐந்தடுத்த சாரம், கீழ் கூறியவர்கள் என்னையே என் பக்தர்களாக என்னையே நமஸ்கரிக்கிறார்கள் என் பகவான் மீண்டும் கூறி மீண்டும் அடுத்த சுலோகத்தில் வேறொரு கருத்துக்கு வருகிறார். என்ன கருத்து சொல்கிறார்னு நம்ம பார்ப்போம். அதேதான் சொல்கிறார். அவர்கள் யார் எப்படி என்னை சந்தோஷிக்கிறார்களோ அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு நான் அருளாக கொடுக்கின்றேன் என்று பகவான் அதில் கூறுறார். 10வது ஸ்லோகம், 10வது அத்தியாயம். தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாபுபந்தி ச. இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? சதானா எப்பொழுதுமே ஈடுபாடு உடையவர்களாக, சததம் எப்பொழுதுமே ஈடுபாடு உடையவரும். இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் பார்ப்போம். சதான எப்பொழுதுமே ஈடுபாடு உடையவரும், பிரீதிபூர்வகம் அன்பு